அவர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் அபிராமி அன்னை பதிகத்தின் இரண்டாம் பாடலை பற்றியும் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டொருடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த இரண்டாவது பாடலில் ஒரு மனிதனுடைய வாழ்வு சிறப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் 16 பேர்களும் செல்வங்களும் பெற்று இனிதே வாழ வேண்டும் என்று கருதி அபிராமி பட்டர் அவர்கள் இந்த இரண்டாம் பாடலை நமக்கு அளித்திருக்கின்றார். ஒருவரை வாழ்த்தும் பொழுது அல்லது திருமணத்தில் மணமக்களை வாழ்த்தும் பொழுது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று நாம் வாழ்த்துகின்றோம். அதேபோல அபிராமி பட்டர் அவர்களும் நல்ல கல்வி வேண்டும், அது மனதிலே நிலைத்து நிற்க வேண்டும், கல்வி கற்றபடி வாழ்வு சிறக்க வேண்டும், நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுள் வேண்டும், நல்ல மனைவி மக்கள் வேண்டும், குழந்தைகள் எனது சொற்படி கேட்டு நல்லபடியாக வளர்ந்து வந்திட வேண்டும், நல்ல நண்பர்கள் வாய்த்திட வேண்டும், கள்ளம் கபடம் இல்லாத நட்பு வேண்டும், உடல் இளமை மாறாமல் நோய் நொடி இல்லாமல் நான் இவ்வுலகில் வாழும் வரை எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ வேண்டும், என்னுடைய மனம் சஞ்சலம் இல்லாமல் சலிக்காமல் சதா சர்வகாலமும் உன்னையே சிந்தித்து மனம் உருகி உள்ளம் தெளிந்து சதா சர்வகாலமும் உன்னையே நினைத்திருக்க வேண்டும் என்றும், என்னுடைய மனைவி என்னிடம் எப்போதும் இணக்கமாக அன்பாக இருக்க வேண்டும் என்றும், என்னுடைய குழந்தைகள் என்னுடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்றும், அவர்கள் கல்வியில் சிறந்து நல்ல தொழில் அமையப்பெற்று அவர்களுடைய வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றும்
என்னுடைய செல்வத்துக்கு என்றும் குறைவில்லாமல் இருந்திட வேண்டும் என்றும், எந்த நேரத்திலும் நான் நேர்மையான வழியை நாட வேண்டும் என்றும், வாழ்க்கை என்றென்றும் இன்பமயமாகி இருக்க வேண்டும் என்றும், சதா சர்வகாலமும் உன்னுடைய திருவடிகளையே என்றும் மறவாமல் நினைத்து கொண்டு இருக்கும் மனத்தை தந்தருள வேண்டும் என்றும், இவை பலவாறு நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய அன்னை ஆதிசக்தியை வேண்டி அபிராமி பட்டர் அவர்கள் இந்த இரண்டாம் பாடலை பாடி அருளியிருக்கின்றார். அலைகடலிலே உறங்குகின்ற திருமாலின் தங்கையாகிய ஆதிசக்தியே, ஆதி பராசக்தியே, ஆதி கடவுரின் வாழ் அபிராமியே, என் இல்லம் தழைக்க என் உள்ளத்தில் இருந்து சதா சர்வகாலமும் என்னை காத்திருள வேண்டும் என்று இப்பாடலிலே வேண்டி விரும்பி கேட்டுள்ளார். நாமும் இந்த நவராத்திரி நாளிலே இந்த பாடலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து அன்னையின் முன் இப்பாடலை மனம் உருக உள்ளம் உருக வேண்டி பாடி வந்தால் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழலாம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.